தமிழரும் தொழில்நுட்பமும் என்ற தலைப்புல சொற்குவை திட்டம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ் சொற்களை தொகுத்து அவற்றை அகர வரிசைப்படுத்தி சரியான சொற்களாக மாற்றி பொருள் விளங்கும் சொற்களாக அமைத்து மொழியை பாதுகாக்கவும் வளர்க்கவும் முயற்சி செய்வதற்கான திட்டமே இச்சொற்குவை திட்டங்களாகும். இந்த சொற்குவை திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சொல் வளத்தை காத்தல், சொல் வளத்தை பெருக்குதல், பிற மொழி கலப்பை தவிர்க்க துணை நிற்றல், கல்வி புலத்தின் உள்ள கலை சொற்களை ஒன்று திரட்டி அவற்றிற்கான நிகராக தமிழ் கலை சொற்களை வடிவமைத்தல், தமிழின் சொல்வளத்தை உலகறிய செய்தல். இதுதான் இதனுடைய சொற்கவை திட்டத்தினுடைய முக்கிய நோக்கங்கள் ஆகும். அது மட்டும் இல்லாம புதிய சொற்களை உருவாக்குதல், சொல் தொகுப்பு, இணையதள வசதி, இதுல பொதுமக்கள் பங்கேற்க செய்வது அப்படிங்கிறது இதனுடைய நோக்கமா இருக்கு. இந்த சொற்குவை திட்டத்தின் பணிகள் என்னென்ன பணிகள் இது செஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னா, மொழியின் வளர்ச்சிக்கு துணை செய்யும் முதன்மையான பணியை அகர முதலி இயக்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ் மொழி சொற்களை தொகுத்து சொற்களுக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பொருளும் விளக்கமும் அளிக்கிறது. அரிய சொற்களுக்கு பாட விளக்கத்துடன் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகராதி முதலிகளை உருவாக்கி அச்சிட்டு நூலாகவும் இது வெளியிட்டுள்ளது. சொற்குவை திட்டத்தின் பயன்கள். இந்த சொற்குவை திட்டத்தை கத்துக்கிறது மூலியமா நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னா, இத்திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள சொற்குவை காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக தமிழ் கலைச்சொல் தொடர்பான ஐயங்களை தீர்த்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. விரைவில் தொடர்பில்லாத கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவும் தமிழ் கலைச்சொல் தொடர்பான ஐயங்களை தீர்த்து கொள்ளவும் இது உதவி புரிகிறது. உலகெங்கும் உள்ள அறிஞர் பெருமக்களும் மொழியியலாளர்களும் ஆய்வாளர்கள் அவர்கள் அனைவருக்கும் பயன்படுத்துவதன் மூலம் ஐக்கிய நாடுகள் அமைப்பு வெளியிட்ட மொழி வரிசை பட்டியலில் சொற்குவை திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் 14வது இடத்தை பெற்றுள்ளது. Thank you.